சிவதத்துவ சிவம் சேனலில் சப்ஸ்கிரைபராக இருந்து எமது ஆன்மீக மற்றும் ஜோதிட பதிவுகளை தொடர்ந்து கண்டு வரக்கூடிய நண்பர்களுக்கும் நேரிலேயோ ஃபோன் மூலமாக வாட்ஸ்அப் இந்த பிற வழிகள் மூலமாக தங்களுக்கான ஜாதக பலனை முறையாக நம்மிடம் பெற்றுக்கொண்ட நண்பர்கள் என அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பதிவின் மூலம் நாம் பார்க்க இருப்பது அஸ்ட்ராலாஜிக்கல் அனலைசிங் ஆஃப் டைவர்ஸ் அண்ட் செப்பரேஷன். அதாவது ஜோதிட ரீதியாக விவகாரத்து, தம்பதிகளுக்கிடையே பிரிவினை, திருமண பிரிவு, தனித்து வாழ்வது போன்றவற்றை பற்றி நாம் இந்த பதிவின் மூலம் பார்க்க இருக்கின்றோம். இதற்கு பல்வேறு காரணங்கள் சாஸ்திரபூர்வமாக சொல்லப்பட்டுள்ளது. ஜோதிட ரீதியாகவும் சொல்லப்பட்டுள்ளது. இன் மாடர்ன் டைம்ஸ், நவீன காலத்தில் பல விதமான காரணங்களும் ஆட் ஆகியிருக்கின்றது, சேர்ந்திருக்கின்றன. பொதுவாக பார்க்கும்போது திருமண பிரிவு, விவகாரத்து போன்ற விஷயங்கள் ஏற்படுவதற்கு ஈகோ அண்ட் பிரைடு, அகங்காரமும் அதீத தற்பெருமையும் ஒரு முக்கிய காரணமாக அமைகின்றது. அதேபோல ஸ்டபர்ன், வளைந்து கொடுத்து போகாத ஒரு பிடிவாதமான குணம். அதேபோல திருமண வாழ்க்கையோடு, அந்த கணவன் மனைவியோடு திருமண வாழ்க்கையை நிறுத்திக் கொள்ளாமல் அப்பாற்பட்ட ஒரு நண்பர்கள், தொடர்புகள் ஏற்படுவது, எக்ஸ்ட்ரா மெரிட்டல் ரிலேஷன்ஷிப் உண்டாவது, அதேபோல கணவன் மனைவி யாருக்காவது இருக்கக்கூடிய அடிக்ஷன்ஸ் அல்லது மற்ற பேட் ஹேபிட்ஸ், அதேபோல இம்புடன்சி, அதாவது தாம்பத்திய குறைபாடு உடல் ரீதியாக இருப்பது, அதேபோல கிரீடினஸ், பேராசையான ஒரு விஷயம், வரதட்சணையாக சொத்துக்கள் மீது, அவருடைய மனைவி கணவனுடைய சம்பாத்தியத்தின் மீது. ஸோ இது போல இதெல்லாம் பொதுவான காரணங்கள். இப்போ தனி குடித்தனம் போகும்போது, அல்லது தனி குடித்தனம் போகணும்னு நினைக்கும் போது அதற்கு ஏற்றுக்கொள்ளாத கணவன், இப்படி பல காரணங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். ஜோதிட பூர்வமாக பார்க்கும்போது நம்ம ஒரு ஆங்கிள் பார்க்குறோம். இன்னும் பல ஆங்கிள் இந்த விவகாரத்து சம்மந்தப்பட்டது பார்க்கலாம். இன்னைக்கு இந்த ஆங்கிள் நம்ம பார்க்குறோம். ஜோதிட சாஸ்திரப்படி சூரியன், சனி, ராகு பகவான், பாதிக்கப்பட்ட குரு பகவான், 12ஆம் வீட்டின் அதிபதி, இந்த கிரகங்கள் எல்லாம் பிரிவினையை ஏற்படுத்தக்கூடியது ஒரு உறவுக்கு இடையே. அதே போல 7ஆம் வீட்டின் அதிபதி, இந்த நான் மேலே சொன்ன கிரகங்களோடு சூரியன், சனி பகவான், ராகு பகவான், 12ஆம் வீட்டின் அதிபதி, பாதிக்கப்பட்ட குரு, இப்படி இருக்கக்கூடிய ஜாதகத்தோடு இந்த 7ஆம் வீட்டின் அதிபதி கிரகமும் சேர்ந்து தொடர்பு பெறும்போது அது திருமண வாழ்க்கை பாதியில் பிரேக் ஆகிறது, பிரிவு ஏற்படுத்துவது, விவாகரத்து, டைவர்ஸ் போன்ற விஷயங்களை ஏற்படுத்தி தரும். ஸோ இதுல டீப்பா என்ன அடுத்து பார்க்கும்போது, சந்திரனும் லக்னமும் ரொம்ப முக்கியமான ஒரு கிரகங்களாக அமைகின்றன. சந்திரன் மனசிற்கு அதிபதியாக இருப்பதால் மைண்ட் கண்ட்ரோல் வந்து மனசு சரியான முறையில் அந்த இடத்துல செயல்படணுக்கு சந்திரனுடைய, அவன் லக்னாதிபதி பலவீனமா இருக்கும்போது மற்றவங்களுடைய தூண்டுதலும் இதற்கு ஆளாகக்கூடிய தன்மை உண்டாகும். ஆக சந்திரனும் லக்னமும் சரியாக அமையவில்லை என்றால் மனசு ஒரு சரியான ஒரு இடத்துல இருக்காது, ஒரு நிலையில இருக்காது. அதுபோக மற்றவங்களுடைய தூண்டுதலுக்கும் அது பலியாகும், அவங்களுடைய இன்ஸ்டிகேஷனுக்கு பலியாகும். இதனால விவகாரத்து போன்ற முடிவுகளை எடுக்கிறதுக்கு வாய்ப்பை உண்டாக்கும். அதே போல ஜோதிடபூர்வமாக குரு பகவான் திருமண விஷயங்களுக்கு ஒரு காரகத்துவமான கிரகம் என்பதால் 7ஆம் வீட்டில் குரு இருப்பது பொதுவாக அவ்வளவு நல்லதில்லை. காரகு பாவனாஸ்தி என்று சொல்வார்கள். 7ஆம் வீட்டில் குரு அமைவதும், அது கொஞ்சம் பாதிக்கப்பட்ட குருவாக அமைவது என்பது அன்சாட்டிஸ்பாக்சன் டு மேரிட்டல் லைஃப், திருமண வாழ்க்கையில் ஒரு திருப்தியற்ற தன்மையை உண்டாக்கும். அதே போல சுக்கிர பகவான் திருமண வாழ்க்கைக்கு முக்கிய கிரகமாகும். அவர் அதிகமான சில நட்சத்திரங்கள் மீது அமரும்போது, ஸ்ட்ராங்கா அமரும்போது அது ஒரு சில பாதிப்பை கொடுக்கின்றன. உதாரணமாக கிருத்திகை, மூலம், திருவாதிரை, கேட்டை போன்ற நட்சத்திரங்கள் மீது சுக்கிர பகவான் வலிமையாக அமரும்போது, அதனுடைய ஏதேனும் ஒரு பாப தொடர்பு ஏற்படும் போது அதுவும் திருமணத்திற்கு உண்டான விவகாரத்து, பிரிவு போன்ற விஷயங்களை ஏற்படுத்துகின்றார். அதே போல 6ஆம் வீட்டின் அதிபதி எதிர்ப்பு, சத்ரு காரகம். அவர் 7ஆம் வீட்டின் அதிபதியோடு தொடர்பு பெறும்போது
சட்டம், வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களை அந்த திருமண வாழ்க்கைக்குள் கொண்டு வருகின்றது. அதேபோல பாப கிரகங்கள் 7ஆம் வீட்டின் அதிபதி கிரகத்தோடு தொடர்பு பெற்று 7ஆம் வீட்டின் அதிபதி கிரகம் வக்ரமாக இருக்கும்போதோ, அல்லது அஸ்தமனமாக இருக்கும்போதோ, அதுவும் திருமண வாழ்க்கையை பாதிக்கும் விதமாக அமைகின்றது. ராகு பகவானும், சனி பகவானும் லக்னத்தில் அமையும் போதோ, அல்லது சனி பகவானும், கேது பகவானும் 7ஆம் வீட்டில் அமையும் போதோ, திருமண வாழ்க்கையில் ஒரு நிம்மதியற்ற சூழல் அல்லது சரியான ஒரு பற்றற்ற ஒரு நிலை, ஒரு அன்அட்டாச்மென்ட் ஏற்படுவதற்குரிய வாய்ப்பை ஏற்படுத்தும். அதேபோல பெண்கள், ஆண்கள் ஜாதகத்தில் மேஷ லக்னம், விருச்சிக லக்னத்தில் ஒருவர் பிறந்திருந்து 7ஆம் வீட்டின் அதிபதியாக சுக்கிரனை வருவார். களத்திரக்காரகனாவும் சுக்கிரனை வந்து களத்திரத்துக்கு நவகிரகத்தின் களத்திர ஸ்தானத்துக்கும் அதிபதியான சுக்கிரனும் 2 பேருக்குமே சுக்கிரனாவே அமைவதுனால, அந்த சுக்கிரன் பலவீனமாயிட்டா, அவங்களுக்கு இடையில வந்து ஒரு கைவிடப்பட்ட போல, ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலை போல ஏற்படும். மேஷ, விருச்சிக லக்னத்தில் பிறந்து சுக்கிரன் பாதிக்கப்பட்டிருந்தார். அபேண்டன்ட் சிச்சுவேஷன் என்று சொல்லலாம். அடுத்ததாக சூரியனும், செவ்வாய் பகவானும் ரொம்ப திக்கான ஒரு காம்பினேஷன்ல டீப்பா 2, 7, 8 போன்ற வீடுகளில் சேர்ந்து அமையும்போது, அதுவும் விவகாரத்துக்கான அல்லது பிரிவினைக்கான ஒரு அதிகபட்ச வாய்ப்பை ஏற்படுத்தி தருகின்றது. என்றால் கொஞ்சம் மோதல் போக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்பை உண்டாக்கும். அடுத்ததாக ஆண்களின் ஜாதகத்தில் சுக்கிர பகவானும், பெண்களின் ஜாதகத்தில் செவ்வாய் பகவானும் களத்திரக்காரர்கள் என்று பொதுவாக சொல்வார்கள். ஒரு 2 ஜாதகத்த இணைக்கும்போது, ஆண் ஜாதகத்தில சுக்கிரன் பாதிக்கப்பட்டிருந்தும், பெண் ஜாதகத்தில செவ்வாய் பாதிக்கப்பட்டிருந்தும், ஆனால் ஜாதகத்தை இணைத்தோம் என்றால், அதுவும் அந்த திருமண வாழ்க்கை ஒரு ஒழுங்கோடு சரியான முறையோடு போகாமல் குறைபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டாக்கும். அதேபோல 2ஆம் மற்றும் 7ஆம் வீட்டின் அதிபதி 6ஆம் வீட்டின் அதிபதியுடைய நட்சத்திரத்தில் சென்று அமர்ந்தாலும், 6ஆம் வீட்டின் அதிபதியோடு சம்பந்தப்பட்டாலும், அதுவும் இந்த நான் சொன்ன சட்டம், வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இழுத்துக் கொண்டு செல்லும். அதேபோல குரு பகவான் பொதுவாக சுபகிரகம் தான். அவருடைய பார்வை என்பது, இப்ப நான் மேலே சொன்ன பாதிப்புகளின் மீது விழுந்தால், அது பெரிய அளவுக்கு சண்டைய பெருசாகி விவகாரத்து ஏற்படும் அளவுக்கு கொண்டு செல்லாமல், குருவினுடைய பார்வை ஏற்படும்போது, அது கொஞ்சம் சுபத்தன்மையை கொடுத்து, அந்த திருமண வாழ்க்கையை தாக்கு பிடிக்க வைக்க ஒரு உதவி செய்யும். குருவோடு சேர்ந்து மற்ற சுபகிரகங்களுடைய தொடர்பும் கிடைக்கும்போது, பாதிப்பு ஏற்பட்டாலும் கூட, அந்த திருமண வாழ்க்கையை தாக்கு பிடிக்க வைக்கக்கூடிய சக்தி வந்து ஏற்படும். அதே இடத்துல குரு பலவீனமா போயிட்டா, அந்த சக்தி கிடைக்காது. ஆக குருவினுடைய பலம் என்பது அதனால தான் குரு பலம் அப்படின்னு சொல்லுவாங்க. குருவினுடைய பலம் என்பது திருமண வாழ்க்கைக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைகின்றது. ஆக திருமண வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய விவாகரத்து, பிரிவு சம்பந்தப்பட்டு இந்த பதிவின் மூலம் சற்று சிந்தித்தும், சில விதிகளை, சில பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்தோம். தொடர்ந்து எமது ஜோதிட பதிவோடு கோர்த்து தந்து வரக்கூடிய அன்பர்களுக்கும், ஜோதிட சாஸ்திர ஞானம் தந்து வரக்கூடிய இறைவனுக்கும் நன்றி கூறி, இந்த அளவில் விடைபெறுகின்றேன்.